வீட்லேயே சிம்பிளாக ஈஸியாக ஒரு மட்டன் பிரியாணி செய்யலாமா? ஸோ அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஆயில் அண்ட் கீ ரெண்டுமே நான் ஆட் பண்ணி சம அளவு எடுத்துக்கிறேன். அண்ட் ஓல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு 4 to 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி 4 பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுவும் லைட்டாக வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா, வெறும் புதினா தான் ஆட் பண்ணுறேன். புதினா அண்டு சில்லி பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அண்டு சால்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன். அதே மாதிரி 4 பெரிய தக்காளி அண்டு தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு நான் வந்து மட்டனை வேக வச்சுருக்கேன். ஸோ உப்பு எதுவுமே நான் அதில் ஆட் பண்ணல. ஸோ தேவையான அளவு தண்ணி, அதாவது மட்டனில் இருக்க தண்ணி அண்ட் எக்ஸ்ட்ரா தண்ணி 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம பாஸ்மதி அரிசி தான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு நல்லா தம் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். உதிரியாக அண்ட் நீங்கள் எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணாமல் அண்ட் எந்த ஒரு மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் சூப்பராக இருக்கும் பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஃப்ளேவர்ஸ் எதாவது ஆட் பண்ணணும், இந்த கரம் மசாலா இல்லை மட்டன் மசாலா ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் மிளகாத்தூள்லேயே இந்த கலரை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அண்ட் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த ஃப்ளேவர்ஸ் அண்ட் அந்த மட்டன் வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக வெந்துருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்களுக்குமே இது அந்த அளவுக்கு காரசாரம் இல்லாமல் மசாலா இல்லாமல் சில பேருக்கு வந்து பிரியாணி வந்து டைஜஷன் ஆகாது. ஸோ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும்வாங்க. பிரியாணி வந்து என் பிள்ளைங்களுக்கெல்லாம் டைஜஷன் ஆக மாட்டேங்குதுன்னு சில வந்து மசாலாஸ், ஏகப்பட்ட மசாலா, பாம் ஆயிலாக இருக்கட்டும், அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு டைஜஷன் ஆகாது. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதேமாரி டைஜஷன் இஷ்யூமே இருக்காது. நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணல, எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல. மட்டனும் சூப்பராக வெந்திருக்கு. இதே உங்களுக்கு மட்டன் அதிலே போட்டு வேக வைக்கணும்னா தக்காளி போட்டு மட்டனையும் போட்டு 45 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள் தண்ணி போட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். இந்தமாரி பிரியாணி செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.